Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் Sowbaraniya. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ரீசெண்டாக ஷேர் பண்ண என்னோட வெட்டிங் முகூர்த்த மேக்கப் லுக் ரீக்ரியேஷனில் நான் போட்டிருந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டோனட் பன் ஹேர் ஸ்டைல் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ எப்போவுமே ஹேர் ஸ்டைல்னால் நம்ம பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கணும். முடிஞ்சால் ஸ்ட்ரெயிட்னர் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு ஸ்ட்ரெயிட்லாம் பண்ண போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் கூட ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து என்னோடய நேச்சுரல் ஹேர் வச்சு தான் இந்த ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹேரில் வந்து சிக்கு இல்லாமல் நல்லா சிக்கு உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் டூத் கோம் வச்சு. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா லாங் ஹேர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து டோனட் பன் போட போகிறோம். ஸோ ஒன்ஸ் சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த கோம் யூஸ் பண்ணி சென்டர் பார்ட்டிஷன் எடுக்க போகிறேன். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். நான் ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக ஒர்க் பண்ண போகிறேன். பின்னாடி இருக்கிற முடியை வச்சு மட்டும்தான் டோனட் பன் போட போகிறேன். ஸோ ஒன்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிரித்ததுக்கப்புறமா அதை நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சு. ஸோ தட் நீங்கள் பின்னாடி முடியில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஹேர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம செக்யூர் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி இருக்க முடியை நல்லா கரெக்டாக வாருங்க. அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் அழகாக வாரி நம்ம ஒரு போனி டெயில் லைட்டாக கழுத்துலேருந்து தூக்கி போட போகிறோம். ரொம்ப ஹை போனி டெயில் இல்லை. உங்களுக்கு வந்து கழுத்தில் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ஒரு இடத்துல வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா பன் போட்டதுக்கப்புறமா நம்ம பூ வைக்க போகிறோம். அப்போ வந்து அது ரொம்ப லோவாக போட்டால் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் லோ பன் வேணும்னா நீங்கள் கீழே இறக்கியுமே போனி டெயில் போட்டுக்கலாம். ஸோ நான் ரைட்டாக ஒரு பேண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு போனி டெயில் போட்டு என்னோடய ஹேரை செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண போகிறது இந்த லார்ஜ் சைஸ் டோனட் பன் தான். ஸோ இந்த டோனட் பண்ணை இந்த மாதிரி போனி டெயிலுக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து அந்த போனி டெயிலை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டோனட் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ நான் கண்ணாடி பார்த்து பண்ணலை, எல்லாமே என்னோடய மனக்கணக்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் எல்லாத்தையும் பரப்பி அந்த டோனட் மறைஞ்சதுக்கப்புறமா நம்ம பேண்டு வச்சு இப்படி செக்யூர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஏரெல்லாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறமா கொண்டை ஊசி வச்சு இந்த முடியெலாம் அதாவது இடத்துல இருக்க மாதிரி நம்ம கொண்டை ஃபுல்லாக குத்திக்க போகிறோம் அந்த ஹேர் பின்னை. ஸோ ஒன்ஸ் கொண்டை ஃபுல்லாக இதை குத்தி செக்யூர் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஹேரை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் பின்னல் பின்னி அதை சுற்றலாம், இல்லை அப்படியே கூட சுற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் ரெண்டாக பிரித்து பின்னல் மாதிரியே சுற்றிக்கிறேன். பட் நான் எக்ஸாக்டாக பின்னல் போடலை. அது வந்து என்னோடய டோனட் பன் நான் போட்டது ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி அதையும் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன தான் ஆட்டம் போட்டாலும் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கலையாமல் இருக்கும். நீங்கள் செக்யூர் பண்ணுறதுல கொஞ்சம் லேசினஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் டோனட் பன் நம்ம முடித்ததோடனே இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை ஒர்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் கரெக்டாக திருப்பியும் நம்ம சிக் எடுத்துகிட்டு நான் வந்து ரொம்ப இன்றைக்கி பின்னல் ஃப்ரெஞ்ச் பிரைட் அந்த மாதிரிலாம் போடலை. நான் வந்து ப்ளெயினாக மழைன்னு வரப்போகிறேன். ஏன்னா நான் நெத்தி சுட்டி வைக்க போகிறதுனால ஃப்ரண்ட்டில் பெருசாக எந்த வேலையும் நான் பார்க்கல. நல்லா அழுத்தி இந்த மாதிரி வாரிக்கிறேன். வாரி இந்த எக்ஸ்ட்ரா ஹேரை நல்லா சுருட்டி திருப்பி அந்த கொண்டையிலே இந்த மாதிரி சுற்றி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி எல்லா ஹேரையும் பின் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த ஹேர் வேக்ஸ். இதோட லிங்க் கிடச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ தட் இது நம்மளோட அந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் பறக்காமல்
அப்படியே ஹேரை நல்லா மழன்னு அதோட பிளேஸில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அப்ளை பண்ணோடனே தெரியும் அந்த லுக். நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம் முடிய. அண்ட் ஆல்சோ நம்மளோட பேபி ஹேர் மேலெலாம் பறக்காமல் நீட் ஃபினிஷில் இருக்கும். இந்த சைட் பர்ன்ஸும் காதுகிட்டலாம் போகாமல் நம்ம இது மாதிரி அதில் அப்ளை பண்ணி பின்னாடி வச்சுட்டோன்னா அது நம்ம செட் பண்ணுற இடத்துல அப்படியே இருக்கும். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சிருங்க. ஸோ இதை அப்ளை பண்ணோடனே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படியே மழன்னு ஸ்கின்னை ஹேர் அமுங்கியிருக்குன்னு. ஸோ இப்போ நெத்தி சூட்டி வைக்கலாம் ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. மோஸ்ட்டாக இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஊசியும் நூலும் வச்சு தைப்பாங்க அந்த கொண்டைக்குள்ளே, அது வந்து வெளியில் வராமல் இருக்க. நான் எனக்கே பண்ணிக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஜாப். அதனால் நான் வெறும் ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணுறது நான் வீடியோ பர்பஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்கள் உங்களோட ஓன் ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து செக்யூர் பண்ணணும். வெறும் ஹேர் பின் மட்டும் வச்சா அது ப்ராப்பராக நிற்காது. ஸோ ஹேர் பின் மட்டும் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக நான் பொட்டு, தோடு, நெக்லஸ் எல்லாம் போட்டு குயிக்காக என்னோடய ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னோடய முகூர்த்தத்துக்கும் ரெடி ஆனால் நான் மேக்கப் போட்டேன். பட் ஹேர் ஸ்டைல் நானே பண்ணிக்காததுனால எனக்கு அந்த டைமில் நான் மற்ற இந்த மாதிரி ஆக்சசரிஸ் போடுறது, எனக்கு மேக்கப் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லா ஆக்சசரிஸும் போட்டாச்சு, ஹேர் வந்து நான் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நான் வந்து இதை மல்லிப்பூ வச்சு இந்த கொண்டை ஃபுல்லாக சுற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த இன்னும் அதிகமாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம், இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது என்கிட்ட வந்து அவ்வளோ பூ தான் அவைலபிளாக இருந்ததுனால நான் ஒரு லேயர் மட்டும்தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ண லுக் மாதிரி இருக்காது, யாரோ உங்களுக்கு பண்ணி விட்ட மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னோடய லாங் ஹேர்க்கே இது வந்து மோர் தென் 6 hours அப்படியே நான் கலைக்கிற வரைக்கும் என்னோடய ஹேர் வந்து நான் செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஷார்ட் ஹேர் இல்லை மீடியம் ஹேர்னால் உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய ஹேர் டோனட் பன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய முகூர்த்தத்தில் ஜடை வச்சுருந்தேன், நான் பன் போடலை. பட் எனக்கு நானே ஜடை வச்சுக்கிறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால நான் வந்து இந்த வீடியோக்காக ஹேர் பன் வச்சேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஹேர் பன் டியூட்டோரியல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா, பை, see you.